ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அக்கா ஹேர் ரிலேட்டடான வீடியோஸ் போடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த வகையில் நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது, நம்மளோட ஹேரை வந்து சில்க் சைனியாக ஸ்மூத்தாக எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரு ட்ரீட்மெண்ட் நீங்கள் பண்ணுறது மூலிமா உங்களோட ஹேர் பார்த்திங்கன்னா நல்லாவும் ஸ்ட்ரைட்டன் ஆகி வரும். இந்த வீடியோவில் என்னோடய ஹேர்லேயே நான் வந்து அப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம ரெமடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த ரெமடிக்கு பார்த்திங்க அப்படின்னா அரிசி வந்து முக்கியமாக தேவைப்படும். எந்த அரிசினாலும் எடுத்துக்கோங்க. ஆனால் இன்றைக்கி நான் வீடியோவில் பயன்படுத்தியிருக்கிறது பச்சை அரிசி இருக்குது இல்லையா, அந்த அரிசி எடுத்திருக்கேன். பச்சை அரிசி வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த பச்சை அரிசியில் பார்த்திங்கன்னா விட்டமின், ப்ரோட்டீன், மினரல்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது. இது உங்களோட ஹேரை வந்து நல்லா க்ரோத் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லை, சில்கி சைனியாக வச்சுக்கிறதுக்கு இந்த பச்சரிசியும் பார்த்திங்கன்னா ரொம்பவே உதவியாக இருக்கும். இந்த பச்சரிசி பார்த்திங்கன்னா உங்களோட ஹேரை வந்து டேமேஜ் பண்ணாமல் பார்த்துக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த பச்சரிசி இருக்கு இல்லையா, அதுலேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கலாம். என்னோடய ஹேருக்கு பார்த்திங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் வந்து போதுமானதாக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ ஹேர் இருக்கோ அதை பொறுத்து நீங்கள் குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம செகண்டாக பயன்படுத்த போகிறது வந்து வெந்தயம். வெந்தயம் நம்மளோட ஹேருக்கு ரொம்பவே நல்ல ஒரு பொருளுங்க. அது நம்மளோட ஹேரை வந்து க்ரோத் பண்ணும். அது மட்டும் இல்லைங்க, உங்கள் ஹேரில் வந்து பொடுகு தொல்லை, அந்த ஸ்பிளிட் எண்ட் அப்படின்னா முடி வந்து கடைசியில் பார்த்திங்கன்னா 2-3 பிளவு போட்டிருக்கோம் இல்லையா, அதுதான் ஸ்பிளிட் எண்டுன்னு சொல்லுவோம். முடி டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு இந்த வெந்தயம் பார்த்திங்கன்னா ரொம்பவே உதவியாக இருக்கும். உங்களுக்கு முடி வந்து கணக்கே இல்லாமல் கொட்டுது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வாரத்துக்கு 2 முறையாவது நீங்கள் வெந்தயத்தை பேக்காக ட்ரை பண்ணிட்டு வரலாம். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களோட ஹேர் பார்த்திங்கன்னா கொட்டுறது ஸ்டாப் ஆகிரும். வெந்தயம் நான் எவ்வளோ எடுத்துக்க போகிறேன்னு பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு டைம் சொல்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி எடுத்துக்கிட்டேன். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிட்டேன். இது ரெண்டையும் சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து தண்ணி சேர்க்க போகிறோம். நார்மலாக நம்ம வீட்டில் குடிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய தண்ணி இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு 1.5 சொம்பு அளவு இருக்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ உங்கள் ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 1/4 மணி நேரத்துக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா அரிசியும் வெந்தயமும் சேர்த்துருக்கோம். இந்த அரிசியும் வெந்தயமும் நம்ம கொதிக்க வைக்கும் போதே பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வரும். அரிசி வெந்தயம் சேர்த்ததுக்கப்புறமா தண்ணியை வந்து டைரெக்டாக சேர்த்துக்கோங்க. இதை நீங்கள் கழுவணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அரிசி, வெந்தயம், தண்ணி இது 3 நல்லா கொதிச்சிட்ருக்கு. அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்னொரு பொருள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு வந்து வெங்காய சாறும் வந்து தேவைப்படும். வெங்காய சாறு எடுக்கிறதுக்காக மீடியம் சைஸ் ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணிகிட்ருக்கேன். இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நல்லா அரைச்சதுக்கப்புறமா வடிகட்டி அதோட சாரை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன். இதை வந்து பார்த்திங்கன்னா 2 முறைப்படி செய்யலாம். ஒன்று, இந்த மாதிரி வெங்காய சாரை வந்து தனியாக எடுத்து வச்சு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நமக்கு இப்போ கொதிச்சிட்ருக்கு இல்லையா, அரிசி, வெந்தயம், தண்ணி இது 3ம் அந்த இதிலே பார்த்திங்கன்னா வெங்காயத்தை சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி போட்டுட்டு அதிலே நீங்கள் கொதிக்க வச்சும் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த அந்த 3மே நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே ஆகிட்டு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட போகிறேன். ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா இதில் இருக்க தண்ணியை மட்டும்தான் நம்ம வந்து பயன்படுத்த போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்துருந்த அந்த அரிசி, வெந்தயம் எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா என்ன ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அது நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறமா அதில் உள்ள தண்ணியை மட்டும் நான் வந்து தனியாக வடிகட்டி இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன். இந்த தண்ணியை தான் நம்ம ஹேருக்கு வந்து பயன்படுத்த போகிறோம். இது கூட பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடியே வந்து வெங்காய சாறு வந்து எடுத்து வச்சுருந்தோம். அந்த வெங்காய சாறும் வந்து இதில் சேர்க்க போகிறோம். நான் வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெங்காய சாறு வந்து இதில் சேர்த்துக்க போகிறேன். இதுவுமே பார்த்திங்கன்னா உங்களோட முடி எந்த அளவுக்கு நீளமாக இருக்குமோ அதை பொறுத்து நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் 5 டேபிள் ஸ்பூன் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தில் பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேரை வந்து க்ரோத் பண்ணுறதுக்கான அத்தனை பொருட்களுமே இருக்குது. அதை அப்ளை பண்ணும்போது நம்மளோட ஹேர் வந்து பார்த்திங்கன்னா தின்னாக இருந்தது அப்படின்னா திக்காக மாறி வரும். அதே சமயம் உங்களுக்கு க்ரே ஹேர்லாம் இருந்தது அப்படின்னா வளரும் போதே உங்களோட முடியை வந்து கருப்பாக வளர வைக்கிறதுக்கு இந்த வெங்காய சாறு வந்து ரொம்பவே பயன்படும். இப்போ வெங்காய சாறு பார்த்திங்கன்னா 5 டேபிள் ஸ்பூன் சேர்த்தேன்னு சொன்னேன். அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து ஒரே ஒரு பொருள் வந்து சேர்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்திங்கன்னா ஆலிவ் ஆயில் இருக்கு இல்லையா, அது வந்து 1 டேபிள் ஸ்பூன் இதில் ஆட் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட ஆலிவ் ஆயில் இல்லை அப்படின்னா நார்மலாக வீட்டில் பயன்படுத்தக்கூடிய கோகோனட் ஆயில் இருக்கும் இல்லையா, அது சேர்த்துக்கோங்க. கோகோனட் ஆயில் சேர்க்கும்போது மரச்செக்கில் ஆட்டின கோகோனட் ஆயில் பயன்படுத்துங்க. கடையில் ரெடிமேடாக கிடைக்கக்கூடிய கோகோனட் ஆயில் வந்து யூஸ் பண்ண வேண்டாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு நம்மளோட ஹேர் வந்து நல்ல ஸ்மூத்தாக, ஷைனிங்காக, சாஃப்டாக இருக்கிறதுக்கும் அதே சமயம் நல்ல ஸ்ட்ரெயிட்டனாக இருக்கிறதுக்குமான அந்த ஹேர் பேக் பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்குது.
இதை வந்து நம்ம தலையில் அப்ளை பண்ண வேண்டியது தான். இப்போ நான் உங்களுக்கு என்னோடய ஹேர்லேயே வந்து இதை அப்ளை பண்ணி காட்டுறேன். இதை எவ்வளோ நேரம் வச்சுருக்கணும், இதை எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே சொல்ல போகிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பாருங்கள், இதுதான் என்னோடய ஹேர். நான் வந்து பார்த்திங்கன்னா நேத்தி வந்து ஹேர் வந்து வாஷ் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி இந்த பேக் வந்து நான் என்னோடய ஹேரில் வந்து அப்ளை பண்ண போகிறேன். நீங்கள் இந்த பேக் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஹேரை வந்து ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிடுங்க. அதாவது இன்றைக்கி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து இந்த ரெமடியை வந்து ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் நார்மலாக எதுவுமே ஷாம்புலாம் யூஸ் பண்ணாமல் வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உங்களோட தலைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ வாங்க இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய ஹேர் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹேரில் வந்து இந்த ஹேர் பேக்கை வந்து அப்ளை பண்ண போகிறேன். இதை கைகளால் எடுத்து தான் அப்ளை பண்ணணும். கைகளில் தொட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி வளவளப்பு தன்மை இருக்கும். அது ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதில் வெந்தயம் சேர்த்துருக்கோம். வெந்தயத்தை நல்லா வேக வச்சு எடுத்து பாருங்கள், ஒரு வளவளப்பு தன்மை இருக்கும். அந்த வளவளப்பு தன்மை தான் நம்மளோட ஹேரை வந்து நல்லா ஷைனிங்காக ஸ்மூத்தாக வச்சுக்க போகுது. இப்போ வந்து பாருங்கள் என்னோடய ஹேரில் வந்து இதை அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். உங்களோட முடி வேர் கால்கள்லேருந்து உங்களோட முடியோட கடைசி பாகம் வரைக்கும் இதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட முடி வந்து நல்லா ஸ்டிஃபாக நிற்க ஆரம்பிச்சிடும். இது காய காய உங்களோட முடி வந்து நல்லா ஸ்டிஃப் ஆகிரும். என்னோடய முடியை பார்த்திங்கன்னா நான் வந்து 2 பார்ட்டாக பிரிச்சுட்டேன். ஒரு பார்ட்டில் வந்து நான் இப்போ அப்ளை பண்ணி முடிச்சுட்டு ஒரு சைடு வந்து அதை நல்லா சுருட்டி கிளிப் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இன்னொரு சைடு வந்து நான் இதில் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி தான் நீங்கள் உங்களோட ஹேரில் வந்து இதை அப்ளை பண்ணிக்கணும். இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்கள் ஃபுல் முடியும் நல்ல ஸ்டிஃபாக நிற்க ஆரம்பிச்சிடும். ஒரு மாதிரி விரைச்ச மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா இதை நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு மசாஜ் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளிப் போட்டுக்கோங்க. ஒரு 1 மணி நேரம் வரைக்கும் இதை நல்லா வச்சுக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா 20 மினிட்ஸ் தான் வச்சுருந்தேன். ஆனால் நீங்கள் வீட்டில் நேரம் இருக்குது, நிறைய நேரம் என்னால் வச்சுக்க முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் 1 மணி நேரம் கூட இதை வச்சுக்கலாம். வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா உங்களோட ஹேரை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ஹேர் எப்படி வந்து வாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நார்மலாக தண்ணி கொண்டு வாஷ் பண்ணுங்கள். நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணும்போது எந்த விதமான ஷாம்பும் பயன்படுத்தாதீங்க. ஜஸ்ட் நார்மல் வாட்டர் கொண்டு உங்களோட ஹேரை வந்து நல்லா அலசி எடுத்துருங்க. இப்போ என்னோடய ஹேர் பாருங்கள், ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு நல்லா ட்ரை ஆகி வந்துருச்சு. இந்த மாதிரி தான் உங்களோட ஹேர் வந்து நல்லா ஸ்டிஃபாக ஒரு மாதிரி அப்படின்னு நின்ன மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் போய் உங்கள் ஹேரை வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்து காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். என்னோடய ஹேரும் வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ட்ரை ஆனதுக்கப்புறம் பாருங்கள் என்னோடய ஹேர் வந்து எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக ஷைனிங்காக இருக்குதுன்னு இது உங்களுக்கே நல்லாவே தெரியும். நல்லா ஸ்ட்ரெயிட்டனாகவும் ஆயிருக்கு என்னோடய ஹேர் வந்து. ஹேரை வந்து வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் தோட்டும் போது கண்டிப்பாக முக்கியமாக ஒரு விஷயத்தை பார்க்கணும். என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து டவலோடு சேர்த்து வச்சு நல்லா கரகரன்னு தோட்டிடுறீங்க. அந்த மாதிரி எப்பயுமே நம்ம பண்ணக்கூடாது. மைல்டாக முடியை வந்து டச் பண்ணி டவலில் எடுங்க. இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்கள் ஹேரில் உள்ள வாட்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா டவலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். இந்த முறைப்படி உங்களோட ஹேரை வந்து க்ளீன் பண்ணிட்டு வாங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேரை வந்து சில்கியாக ஷைனிங்காக ஸ்மூத்தாக எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் தான் பார்த்துருப்போம். இந்த ட்ரீட்மெண்ட் நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களோட ஹேர் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஸ்ட்ரைட்டன் ஆகி வருது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இந்த ரெமடியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிக்கும் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது வீடியோ தேவைப்பட்டதுன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவை அப்லோட் பண்ணலாம்.